ஹாய் பிரைஸ் அலாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நமக்கு இப்படியாக சொல்லப்படுது. அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அதாவது ஏசப்பா பார்த்தீங்கன்னா ஒரு கதர் நாட்டுக்கு ஏசப்பா போகிறது. அதாவது ஒரு மனுஷனுக்குள்ளே பிசாசு பிடிச்சிருக்கு. அந்த பிசாசு வந்து மனுஷன் ரொம்ப வேதனைப்படுது. அந்த மனுஷன் வந்து இரவு பகல தூங்க விடாமல் அந்த மனுஷனோட சரித்தை அந்த பிசாசு வந்து அவனே கேட்கும்படி செய்யுது. அந்த மனுஷன் பக்கத்தில் யாருமே போக மாட்டுறாங்க. அந்த மனுஷன் இருக்கிற இடமா பார்த்தோன்னா சுடுகாட்டில் தான் இருக்கிற அந்த மனுஷன் ரொம்ப வேதனைப்பட்டு இருக்கான். ஏசப்பா அந்த மனுஷனுக்காக அக்கறைக்கு அந்த கதர் நாட்டு ஏசப்பா அவனுக்காக படகுல போகிறார். படகுல போய் ஏசப்பா இறங்கின உடனே அந்த அசுதாவை அந்த மனுஷனுக்கு அசுதாவை ஏசப்பா இதில் வந்து உடனே ஏசப்பா அந்த அசுதாயை பார்க்கும்போது உடனே அந்த மனுஷனுக்குள்ள அசுதாயை வெளியே வந்து பேசுது. நீ ஏன் இங்கே வந்த? உன்னதமான தேவனுடைய குமாரன், நீ பரிசுத்தம் உள்ளவரச்ச, ஏன் இங்கே வந்த? என்னையா வேதனைப்படுத்த இங்கே வந்த? என்ன நீ வேதனைப்படுத்தாத, நீ ஒரு வார்த்தை மட்டும் எங்களுக்கு கட்டளையிடு. அந்த பன்றிக்குள்ள எங்களை துரத்து, நாங்கள் அந்த பன்றிக்குள்ளே போயிட சொல்லி பிசாசு வந்து ஏசப்பா கிட்ட பயந்து வேண்டிக் கொள்ளும்போது ஏசப்பா பிசாசு பார்த்து சொல்கிற, ஒரு வார்த்தை நீ பேசக்கூடாது, அந்த மனுஷனை விட்டு நீ வெளியே போ, அந்த பன்றிக்குள்ளே போன்னு சொல்லி கட்டளையிட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசாசுகள் எல்லாம் வந்து அந்த பன்றிக்குள்ளே போய் அந்த தண்ணிக்குள்ளே போய் மாண்டினேன். அதாவது பிசாசு பிடிச்ச மனுஷன் வந்து அவன் சுகமாக அவனை புத்தி தெளிஞ்சேன். அதாவது அவன் வந்து பயங்கரமாக ஒரு பைத்தியக்கார நிலைமையில் இருந்தான். அவன் புத்தி தெளிஞ்சு அவன் விடுதலை ஒரு சந்தோஷமாக அவன் சுகமாக அந்த சரீரத்தில் கண்டு நேசப்பாயிட்டு அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் சுகமாயிட்டான், ஆண்டவரே அவன் கூட வர, ஆண்டவரே உன்னோட கூட வந்து ஊழியம் செய்யணும்னு சொல்லி ஏசப்பான கேட்கும்போது ஏசப்பா சொல்கிறார், இல்லைப்பா நீ உங்கள் வீட்டுக்கு உங்கள் வீட்டில் போய் நீ சொகமான உங்கள் சொந்தக்கார்ட்ட போய் காட்டிட்டு நீ வந்து சந்தோஷமாக வாழ்ப்பான்னு சொல்லி ஏசப்பா அவனை சந்தோஷமாக அனுப்புகிறாரு. ஏன்னா ஏசப்பா யார் நம்பலாம் சரி, ஏசப்பா அவங்கள வாழ வைப்பாருங்க. ஏன்னா அவர் வாழ வைக்கிற தேவன். யாரையும் அவர் வந்து அவங்க வாழ்க்கையை அழிக்கிற தேவன் இல்லை. எப்படியாப்பட்ட அழிவில் இருந்தாலும் அவங்கள மீட்டு அவங்களுக்கு ஜீவனை கொடுத்து அவங்கள சந்தோஷமாக வாழ வைக்கிற தேவன், அவங்களுக்கு நன்மை செய்கிறது. அப்படியாப்பட்ட தேவன் தான் இயேசு கிறிஸ்து தேவன். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் சரி, நம்ம எப்படியாப்பட்ட பிசாசுக்கு இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட பிசாசு கட்டில் இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட மந்திரத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு நாளாக பயப்படாதீங்க. நீங்கள் ஒரு நாள் அந்த பிசாசுக்கிட்ட பயப்படாது. ஐயோ இந்த பிசாசு எனக்குள்ளே இருக்குது, இந்த பிசாசு கட்டு எனக்குள்ளே, இந்த பிசாசை விட்டு போவது போல், இந்த பிசாசு கட்டில் நான் விடுதலை ஆக மாட்டேன் போல சொல்லி ஒரு நாள் நினைக்காதீங்க. எப்படியாப்பட்ட பிசாசு ஏசப்பா துரத்து. அந்த லேக்கின் பிசாசு பார்த்தீங்கன்னா எத்தனையோ பிசாசுங்க. ஏசப்பா ஒரே வார்த்தை தான் சொன்னால் அந்த பிசாசு உடனே அந்த மனுஷனோட வெளியே போச்சுங்க. எவ்வளோ 1000 பிசாசு இருந்தாலும் சரி, ஏசப்பா முன்னாடி நிற்கவும் முடியாதுங்க. நீங்கள் ஒரு நாள் ஆண்டவர் பிள்ளையா அந்த பிசாசை கண்டு பயப்படாதீங்க. எப்படியாப்பட்ட பிசா நீங்கள் ஜெயிக்க முடியும். ஒன்றே ஒன்று, நீங்கள் வந்து ஏசப்பா நம்பி விசுவாசமாக இருங்க. நிச்சயமாக எனக்கு ஏசப்பா சொங்க கொடுப்பார். ஏசப்பா நிச்சயமாக என்னை விடுவிப்பார் சொல்லி அவர் மாதிரி நீங்கள் விசுவாசமாக உறுதியாக நீங்கள் பற்றி கொள்ளுங்க. நிச்சயமாக ஏசப்பா உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஏசப்பா நிச்சயமாக உங்களை தேடி வருவார். இன்றைக்கி அநேக பேர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பிசாஸ்களை மாட்டிக்கொண்டு பிசாஸ் கட்டில் மாட்டிக்கொண்டு அநேக இடத்துக்கு போகிறாங்க. இந்த பாஸ்டர் ஜெபம் எனக்கு விடுதலை கிடைக்கும், அந்த பாஸ்டர் ஜெபம் விடுதலை கிடைக்க சொல்லி அநேக பாஸ்டர் போய் ஜெபம் பண்ணுறாங்க. அப்படி ஜெபிச்சு அவங்களுக்கு விடுதலை கிடைக்கல. அநேக சபைக்கு ஓடுறாங்க, விடுதலை சபைக்கு ஓடுறாங்க. இந்த சபைக்கு போனால் விடுதலை கிடைக்கும், அந்த சபையில் போனால் விடுதலை சொல்லி அநேக சபைகளை போய் விடுதலை ஆக மாட்டேது. அவங்க வெக்ஸ் ஆகி ரொம்ப வந்துட்டு இதுவாகிறாங்க. ஐயோ அவங்க அந்த பாஸ்டர் போய் ஜெபம் பண்ணி எனக்கு விடுதலை கிடைக்கல, இந்த சபைக்கு போனால் எனக்கு விடுதலை கிடைக்கல, அவ்வளோதான் போனால் எனக்கு விடுதலை கிடைக்காது போல், இந்த பிசாசு எனக்குள்ளேருந்து அவ்வளோதான் என் வாழ்க்கை அழிச்சிடும் போல் சொல்லி அநேக பேர் தவிச்சு நிற்கிறாங்க. நீங்கள் ஒரு நாள் தவிக்காது. எத்தனை பாஸ்டர் ஜெபிச்சாலும் சரி, நீங்கள் எத்தனை சபைக்கு போனாலும் சரி, ஏசப்பா உங்களை விடுவிக்க நினச்சாலும் நிச்சயமாக விடுவிச்சிருவார். நீங்கள் வந்து நீங்கள் கர்த்தர் மேலே விசுவாசமாக இருங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை தேடி வருவார். கர்த்தர் உங்களை விடுவிச்சு உங்களுக்கு சுகமான வாழ்க்கை அவர் சித்தம் இருக்குது. நிச்சயமாக உங்களை தேடி வருவார். அதனால சரி, நீங்கள் வந்து எந்த மனுஷன் நம்பி நீங்கள் போகும், அதாவது மனுஷன் நம்பி நீங்கள் மனுஷன் சார்ந்து வாழாதீங்க. இயேசுவை நம்பி இயேசுவை சார்ந்து வாங்க. ஏசப்பா நிச்சயமாக விடுதலை கொடுப்பாங்க. இயேசுவை நம்புங்க. ஏசப்பா நிச்சயமாக விடுதலை கொடுப்பேன். அது மாதிரிலாம் நீங்கள் எந்த பாஸ்டரோட போனால் சரி, எந்த சபைக்கு போனாலும் சரி, ஒன்று நீங்கள் ஏசப்பா நம்பிக்கை வச்சுன்னு போங்க. இந்த பாஸ்டரோட கூட எப்போ நான் ஏசப்பா இந்த ஏசப்பா நிச்சயமாக எனக்கு விடுதலை கொடுப்பா சொல்லி இந்த பாஸ்டர் ஜெபிச்சால் அந்த நிச்சயமாக எனக்கு அந்த ஏசப்பா விடுதலை கொடுப்பா. ஏசப்பா நம்பிட்டு போவோம். நிச்சயமாக ஏசப்பா உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு. நீங்கள் மனுஷன் நம்பி போனால் நிச்சயமாக நீங்கள் தோற்று தான் போயிடுவீங்க. ஏசப்பா நம்பி போங்க. நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். எப்படியாப்பட்ட பெருசாக கர்த்தரை துரத்துவார். அவருக்கு முன்னாடி எந்த பிசா நிற்க முடியாது. அவர் பரிசுத்தம், அந்த பிசாதான் சொல்லுதுங்க, அவர் பரிசுத்தம் உள்ளது, அவர் சுத்த கண்ணு. அப்படியாப்பட்ட தேவன் தான் நம்மளோட கூட இருக்கிறாரு. நீங்கள் ஒரு நாள் பயப்படாதீங்க. எப்படியாப்பட்ட பிசாசுக்கு நீங்கள் ஜெயிப்பேன்னு சொல்லி நம்பிக்கையாக உறுதியாக நில்லுங்க. ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் விடுதலை கொடுப்பார். ஆமென்.